இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சாத்தான் காலுக்கு கீழே இருக்கிறான்? எத்தனை பேருடைய வாழ்க்கை சாத்தானுடைய காலுக்கு கீழே இருக்கு? நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் சாத்தானுடைய தலையை நசுக்குகிறோமா, சாத்தான் நம்முடைய தலையை நசுக்கி கொண்டிருக்கிறானா? இது நீங்க தான் சொல்லணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ், உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். கர்த்தருடைய திட்டம் என்ன? பதில் பேசுங்க. தேவனுடைய திட்டம் என்ன சொல்லுங்க. சேர்ல உட்கார்ந்துருக்க பிரதர் சொல்லுங்க. சாத்தான் நம்ம காலுக்கு கீழே நசுங்கணும், அல்லது நம்ம அவனை மிதிக்கணும். கண்டமானைக்கு மிதிக்கணுமா? கண்டாத்தானே மிதிப்பீங்க. அவன்ல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஐயா, அவனை கண்டமானைக்கு மிதிக்கணும். கண்டாத்தானே மிதிப்பீங்க. காங்க முடியாமல மிதிக்கிறான். அநேகரை பிசாசு பிடிச்சு ஆட்டி அவன் போட்டுல காலில் போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தானா இல்ல இப்படியா? எப்படி இருக்குது? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, அதனாலதான் பேசாம இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். பிசாசினுடைய ஆளுகை என் மேல இருக்குதா, அல்லது பிசாசின் மேல் என்ன ஆளுகை இருக்கிறதா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றது, ஓங்காலுக்கு கீழே சாத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்குங்கிறவங்க தைரியமா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பிசாசினுடையதான காரியங்களை என் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மௌனமே தெரிகிறது. ஆமென் சொல்லுங்க. ஏன் இல்ல? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு ரோமருக்கு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்துல அவர் சொல்றார், சாத்தான உங்க காலுக்கு கீழே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்றாரா? ஏன் அந்த சாத்தான் நம்ம காலுக்கு கீழே வரலைங்கிறதான் இப்ப விஷயம். அது தெரிஞ்சுக்கணும். இப்ப யாருமே கை உயர்த்தல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை கொண்டு வந்தவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் வசனம் புரியும். இல்லாட்டா அப்புறம் அவன் காலுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். தப்பவே முடியாது. ஆண்டவர் சொன்னது நம்ம காலுக்கு கீழே அவன் இருக்கணும். ஆனா இப்ப அது இல்லை. ஒத்துக்கிறவங்க இல்லையா சொல்லுங்களேன். ஒத்துக்கிறேன். ஆமையா, என் காலுக்கு கீழே அவன் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா அப்படி இல்லை, அதை நான் உணர்றேங்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அப்புறம் தேவன் சொன்னபடி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக சாத்தான் இல்லாததுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க இருக்கு. ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு தவறு
ஏதோ ஒரு ராங் காரியம் நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்குது. அவன் கீழே இருக்கிற பேர் நம்ம கீழே இருக்கோம். அல்லேலூயா. அவன் குடும்பியை ஆட்டணும்னு நம்ம சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவன் நம்ம குடும்பியை பிடிச்சிருக்கான். அல்லேலூயா. அந்த வசனத்துல பாதிக்கு மேல சொல்ற நம்முடைய கர்த்தராகிய சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனோட கர்த்தருடைய கிருபை கூட இருக்குமானால், ஆமென், அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் நீங்க அவனுக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா கிருபை இல்லாத அளவுக்கு அல்லது கிருபை இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் காரியம் போகுது? கிருபை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன? கிருபை இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராயணும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, கிருபை கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? சிம்பிளா சொல்லுங்க, ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா, யாருக்கு கிருபை கொடுப்பார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்பிடிக்கிறவர்களுக்கு, அவர் சொல்றத சரின்னு வெரி சிம்பிளா சொல்லித்தர. ரொம்ப டஃப்பாலாம், ரொம்ப அப்படி கருகள் முருகள் எல்லாம் வேண்டாம். ரொம்ப எளிமையா கிருபை கூட இருக்கணும்னா சொல்றத சரின்னு கேட்கணும். ஆமென். தாழ்மைனா என்ன? தாழ்மைனா என்ன? சொன்ன சரின்னு கேட்கறது, இதான் தாழ்மை. சொன்னதை கேட்க முடியாதுனாக்கும் பெருமைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், ரொம்ப எல்லாம் டீப்பா வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா சொன்னதை கேட்க முடியாது அப்படின்னா நீ பெருமையா இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்றதை கேட்க முடியாதுன்னா நீ பெருமையில இருக்கேன்னு அர்த்தம். சொன்னதை கேட்கிறவன் தாழ்மையில இருக்கான்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபை மேல கிருபை தர்றார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடுகிறவர்களுக்கு அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலை தோறும் தேடுகிறவருக்கு கிருபை மேல கிருபை தர்றார். அனுதினம் அவரை தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். கிருபை கிடைக்கும். ரைட். முதல்ல கிருபை உள்ளவர்கள் அவனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கப்படுகிறார்கள். அவனுடைய பாதங்களுக்கு அல்லது அவன் நம்மை அழுத்துகிறதற்கு அல்லது அவன் நம்மை நசுக்கிறதற்கு தப்பு வைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. யாரு தப்புவா? சொல்லுங்க. அதுதான், அவருடைய கிருபையில் இருக்கிறவன் பாவத்துக்கு உட்பட மாட்டான். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதே அதிகாரம், அதே ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு கீழே இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தின் காரணனாகிய பிசாசு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிருபைக்கு ஒரு மனுஷன் கீழே இருந்தான்னா 6:14 அவனை பாவம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. வெரி சிம்பிள். பாவத்தின் காரணனாகிய பிசாசு உங்களை நசுக்க முடியாது. நீங்க நசுக்கிறீங்களோ இல்லையோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க நசுக்கிறது வேற, நீங்க நசுக்கப்படுகிறது வேற. அல்லேலூயா சொல்ல புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நசுக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க நசுக்கப்படாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இப்ப என்னைய ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். என்னைய தலையில ஏறி ஒருத்தன் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அவன் தலையில ஏறி மிதிக்க முடியுமா? முதல்ல நான் விடுபடணும் இல்லையா? நான் அதுல இருந்து அவன் மிதிக்கிறதுல இருந்து நான் விடுபட்டாத்தேன் அவனை கீழே தள்ளி நான் மிதிக்க முடியும். சரிதானே? என் தலை மேல அவன் நின்றுகிட்டு இருக்கும் போது நான் எப்படி அவன் தலை மேல நிக்கிறது? வாய்ப்பே கிடையாது. முதல்ல கிருபைக்கு கீழ்பட்டிருந்தா முதல்ல தப்பலாம். பாவம் நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாதுன்னா நம்ம தலையில ஏறி மிதிக்காதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கிருபையை விட்டு விலகினவங்களை தலையில ஏறி முளகா அரைக்கிறது நிச்சயம். ஆமென். கிருபையை விட்டு விலகப்படாது.
தேவன் யாருக்கு கிருபை தர்றாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு. ஆமென். அப்பனா அவரை தேடினா யாருக்கெல்லாம் கொடுப்பாருன்னா எல்லாருக்கும் கொடுப்பார். இவன் அவன் சொல்லி ஒரு கணக்கு எல்லாருக்கும். அப்பனா நம்ம அவரை தேடாமலும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமலும் இருந்தா அவனுடைய காலுக்கு கீழ் போறது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட்டு, இன்னொரு விஷயத்தை பார்த்துருவோம். சரியா? நீங்க அதே ரோமருக்கு எழுதின நிருபத்துல 16 எடுத்துக்கொள்ளுங்கள். 17 18 நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். அதே தேவனுடைய ராஜ்யம் இல்ல 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 அதே 16 17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போதும். இந்த 2 வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த 2 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கவனிங்க. அங்க 17 சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலகி, அடுத்து சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் எதற்கு ஊழியம் செய்கிறார்களா? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவனை விட்டு முதல்ல விலகணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தொடர்பு, நம்முடையதான ஐக்கியம் இந்த பிரிவினைகளையும் வசனத்துக்கு விரோதமான கலகங்களையும், வேதம் சொல்லுகிற ஒரு முழுமையான சத்தியத்துக்கு விரோதமா அவங்க புதுசா என்னத்தையாவது புதுசா அப்படின்னு நினைச்சா நீங்க ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடை நான் சொல்லல. அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி நயவசனிப்பினால், அங்க சொல்லப்பட்டிருக்கு, நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிற இப்படிப்பட்டதான போதகர்களோ அல்லது ஐக்கியங்களையோ விட்டு விலகணும். ஆமென். ஏன் விலகணும் அப்படின்னா, இப்படிப்பட்டதான கபடான வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற, சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற, துட்டுக்காக ஊழியம் செய்கிற, ஓப்பனா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். தன்னுடையதான மனமும் மாம்சமும் விரும்புகிறபடி வசனத்தை புரட்டி பேசுகிற இப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியமாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார்னா பிசாசு நம்ம தலைமையில ஏறி இருப்பான். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப விளக்கம் இல்லாம உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் சீர்பொருத்துவதற்கும் நம்மை கடிந்து கொள்வதற்கும் நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுகிறதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை எடுத்து இச்சக பேச்சினாலும் வஞ்சகத்தினாலும் அங்க என்ன சொல்லப்படுது, நய வசனிப்பினாலும் அப்படியே பேசி பால் கறக்கிறவன்ட்ட தொடர்பு வைக்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சமீபத்தில் ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு சகோதரன்ட்ட, நம்ம சபைக்கு வர்ற சகோதரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு இடத்துல போய் அவங்க இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அவங்க ஒரு சகோதரியை சந்திச்சாங்களாம். அவங்களும் நம்ம இந்த இனத்தில் இருந்தவங்க. அவங்ககிட்ட சொல்லி, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நாங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கிற புளியம்பட்டியில் இருக்கோம். ஐயா, அந்த சபைக்கா போகிறீங்கன்னாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? ஐயோ, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்ல, ரொம்ப கடிந்து கொண்டு பேசுவாராம்ல, அங்கெல்லாம் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? எனக்குன்னு தனி சட்டமா இருக்குது. பிறகு நீங்க எங்க போறீங்க? நாங்க போனோம், இப்படி திரும்பி உட்காந்துக்கிடுவோம் எங்க ரோட்டை பார்த்து. எப்பயாவது அவர் என் ஆத்துமே போற இன்ப சத்தம் துணிக்கும், எஞ்சி வந்துடுவோம்.
அல்லேலூயா. அதாவது என்ன அப்படின்னா, ஆராதனைக்கு போகணும், ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துற, எனக்குள்ள இருக்கிற தவறுகளை யாரும் சுட்டி காட்டிற கூடாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போறவங்க பிசாசுனுடையதான கண்ட்ரோல்ல, அவனுடைய பாதத்துக்கு கீழே எப்பயும் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தன் மாம்சமும் தன் மனசும் விரும்புறபடி இருக்கிற ஒரு ஆராதனைக்கு நான் போறேன் அப்படின்னா ஷியரா அவங்கள சாத்தான் தான் கண்ட்ரோல் வச்சிருப்பான். என்ன சீர்படுத்துற, என்ன திருத்துற, என்ன வகையா ஆண்டவருக்கு நேரா திருப்புகிற இடத்துக்கு நான் போக விரும்பலைனாலே நான் பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் திட்டம் என்னன்னா பிசாசு நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். ஆமென். பிசாச நம்ம காலுக்கு கீழே கொண்டு வர்றதுதான் அவருடைய திட்டம். ஆனா நாமளே அவனுடைய காலுக்கு கீழே மண்டையை கொடுத்துக்கிட்டு நான் மிதிப்பேன், நான் நீ மிதி வாங்கிக்கிட்டு இருக்கல. ஆமென் சொல்லு. வாங்கிறது மிதி, ஆனா நான் மிதிப்பேன்னு வேற சொல்லிக்கிறது. முதல்ல தப்பு வைக்கப்படணும். கிருபைக்கு கீழ்ப்பற்று, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்பற்று, தேவையில்லாத ஐக்கியங்களை துண்டி. ஆமென். இந்த இன்பமா பேசுறவங்க, இந்த அப்படியே 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 ரொம்ப அப்படி நயவசனிப்பா பேசுறவங்க பேசும்போது சந்தோஷமா இருக்கும். பார்த்துக்கங்க, அவங்க பேசுறது அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப நமக்கு அப்படி இதமா அப்படி தொட்டு தொட்டு கொடுக்குறோம். இந்த வீங்கி இருக்கும்போது பஞ்சை வச்சு தொட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? சுகமாத்தான் இருக்கும். ஆனா நறுக்குன்னு குத்துனாத்தான் என்ன செய்யும்? சுகமாகும். அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா எங்கிட்டு சுகமாக? அங்க வீங்கி உள்ள இவ்வளவு சலம் வச்சு கிடக்கு, அதை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? போனோமா, நறுக்குன்னு வெட்டினோமா, உள்ள பிதுக்கணுமா, ரெண்டு உள்ள என்ன செய்யணும்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இதெல்லாம் செஞ்சவேன் நான், அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். இவ்வளவு பெரிய கட்டினால் நறுக்குன்னு அறுத்து வெறுங்கத்தியை வச்சு அறுக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். தெரியுமா உங்களுக்கு? வெறுங்கத்தியை வச்சு அறுக்க மாட்டோம். வெறுங்கத்தியை வச்சு அறுத்தா வலிக்கும். அதனால அந்த ஆப்ரேஷன் கத்தின்னு ஒரு ஷார்ப் அந்த விழுதண்டி பிளேடு இருக்கும், அதை ஒரு கவ்வி மாதிரி இருக்கும், அதில் நசுக்குன்னு பிடிச்சிட்டா லாக் ஆகிடும். அப்படின்னா இப்போ கத்திரிப்பான் மாதிரி இருக்கும், முனை மட்டும் பயங்கரமா இருக்கும். உடனே அதுக்குன்னு ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கை பொருத்தி வச்சு அப்படி பழுக்க காய்ச்சி, அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி பக்கத்துல போய் அப்படி தொட்ட உடனே டொப்புன்னு வெடிக்கும் பாருங்க. அவனுக்கு உணர்வே தெரியாது. வெறுங்கத்தி வச்சு அறுத்தா வலிக்குதுன்னு நம்மளை பிடிச்சிருவாங்க கையை. அப்படி பழுக்க வச்சு அப்படி 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 ஒரு கோடு போட்டா சுத்தமா வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்றது 90 88 89 பண்ணியிருக்கிறேன். அப்படி ஆப்ரேஷன் பண்ணி அப்படி ஒரு பிதுக்கி எடுத்து உள்ள ரெண்டு அந்த துணியில அந்த கிளிசரினை தடவி, அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு, அதை தடவி உள்ள நசுக்குன்னு ஏற்றி விட்டு பேட்டேஜ் போட்டு விட்டா மறுநாள் வரும்போது அப்படி கையாடிக்கிட்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி இப்படி தூக்கிட்டு வருவார், இப்படி தூக்கிட்டு கட்டி சோர்பார். மறுநாள் அப்படி கையாடிக்கிட்டு வருவார். பிதுக்கி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் ஆஸ்பத்திரி வந்து அப்படி வச்சு அப்படியே தடவி கொடுத்தா சுகமாத்தான் இருக்கும். என்னைக்கு கையாட்டுறது பிறகு? ஆமென் சொல்லுங்க. பிறகு கையை எடுக்கிற மாதிரி தான் வரும். சர்ச் இஸ் எ ஒர்க் ஷாப். ஆமென். சர்ச் இஸ் எ ஹாஸ்பிட்டல், ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல். பிதுக்கி எடுக்கணும். அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னா நீ உருப்படியோட சேரவும் சுகமாகவும் அவன் தான் பிற தலை மேல காலை வச்சிருப்பான். கர்த்தர் சொல்லுவார், டே அவன் தலை ஓங்கால் கீழே இருக்கணும். அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, இப்ப ஏன் தலை மேல அவன் கால் வச்சிருக்கான், நீ கீழ்ப்பிடிஞ்சா விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி உலகத்துக்கு அல்லது வகுத்துக்கு ஊழியம் செய்யறவங்க அந்த இச்சக பேச்சு அப்படியே பேசியே கவுத்துற ஆட்களை கண்டாலே என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிற அப்படின்னு சொல்றார். அப்படி விலகிறது நாம அவனுடைய கண்ணிக்கு தப்புறது. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க, 19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆமென். போதும். ரோமர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? ரோமர்கள்னா யாரு? ரோமருக்கு எழுதின நிருபம். ரோமர்கள்னா யாருங்க? புறஜாதி மக்கள்.
அந்த நாளில ரூலர், ஆளுகை செய்கிறவர்கள், உலகம் முழுவதையும் ஆண்டது யாரு? ரோமர்கள் தான் ஆள்றாங்க. இவங்க யூதர்கள், இவங்க எபிரேயர்கள். யாரு யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவங்கெல்லாம் யூதர்கள். யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அங்க போய் ஊழியம் செஞ்சு என்ன செஞ்சார்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம். ஆமென். அவங்கள சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சது. அங்க சொல்றாரு, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கு. நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நம்ம கீழ்ப்படிகிறது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறது மிக முக்கியம்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கிருபை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படிகிறது தெரியணும். ரைட். அதுக்கு அடுத்து மிக முக்கியமான 2 காரியங்கள் இருக்குது, வாசிங்க. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும். ஐயா, சாத்தான் நம்ம தலை மேல காலு வைக்க கூடாது. சாத்தானுடையதான பிடியிலிருந்து நான் விலகணும். 2வது, அவன் என் காலுக்கு கீழே வரணும்னா தெளிவா வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும், நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடையதான தலையை நசுக்கணும், பிசாச மேற்கொள்ளணும், பிசாசு எனக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்கூடாது, நான் அவன் மேல ஆளுகை செலுத்தணும் அப்படின்னு நினைச்சா நமக்குள்ள இருக்க வேண்டிய 2 காரியங்களை அங்க தெளிவா சொல்றாரு. 1, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நன்மைக்கு ஞானிகளும் அப்படின்னா என்ன? நன்மை செய்கிறதில் நம்ம ஞானவான்களா இருக்கணுமா? ஆமென். 17வது வசனம் தானே, சாரி 19வது வசனம் இல்லையா? இதுல இந்த ரோமன் கத்தோலிக் பைபிள்ல கொஞ்சம் தமிழ்ல நல்லா எழுதியிருக்கு, அதைத்தான் எடுத்தேன், அதை வாசிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? நன்மைக்கு ஞானிகளும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதை போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. கீழ்ப்படிதலை பத்தி சொல்றாரு. எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், எனினும் நீங்கள் நன்மை செய்வதில் ஞானமுடையவர்களாயும் தீமை என்றால் என்னவென்றே தெரியாத கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இது கொஞ்சம் புரியும். நன்மை செய்வதில் ஞானமுடையவர்களாக, இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குங்க, நன்மை செய்வதில் நாம ஒரு நாளும் தொய்ந்தே போகக்கூடாது, செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது சொல்ல, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. ஆமென். இன்னைக்கு ஒரு நமக்குள்ளே நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு சில காரியங்களை நல்ல காரியங்களை செய்யும் போது அவங்க அதுக்கு ஏற்ற அந்த ஒரு நற்காரியத்தை ஏற்ற பிரதிபலனோ அல்லது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளோ இல்லாட்டா நமக்கு உடனே என்ன செஞ்சிருது சொல்லுங்க? சோர்வு வந்து என்னத்தை செஞ்சு என்ன செய்ய, என்ன நல்லது செஞ்சாலும் என்ன செய்ய போறதில்ல, இவங்களுக்கு உணர்வு வரப்போறதில்ல, விசுவாசமே வரப்போறதில்ல, ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க நமக்கு ஒரு இதாவே இருக்க போறதில்லை. என்ன செஞ்சு என்ன செய்யணும், அடுத்து நன்மை செய்யறதுல நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போறோம். ஆனா சாத்தானை ஜெயிக்கிறதற்கு, சாத்தான் நம்ம காலு கீழே வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருக்காரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசை ஜெயிக்கிறதற்கு, பிசாசனுடைய தலையில நம்ம கால் வர்றதுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார். தீமைக்கு நன்மை செய்.
நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு அப்படி சொல்லியிருக்க. ஆமென். இதை யாருமே சொல்ல முடியாது, இயேசு மட்டும்தான் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். நன்மை, நல்லவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கே நமக்கு சோர்வு வந்துடுது. என்னன்னா ரெஃப்ளெக்ட் வரல, அதாவது பிரதிபலன் வரல. அதுக்கு ஏற்றபடி அவங்க என்ன செய்யலாம், நமக்கு ஒரு அனுசரிப்பா எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியே இல்லைன்னு உடனே சோர்ந்து போயிருது. ஆண்டவர் சொல்றார், தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்ய. அப்படி செய்தால் நீ அவனுடைய தலையில அக்கினி தழலை குவிப்பான் இருக்க. அல்லேலூயா. அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவோ பேர் என்னென்னமோ தீமை செஞ்சாங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு தீமை செஞ்சாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காகிலும். ஏண்டா, நான் கொஞ்சம் என்னை விட்டு கொடுத்த உடனே வந்து தாடி மயிரி அப்படின்னு சொல்லி உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நேரா வந்து அவன்கிட்ட வந்து நின்று, ஏல எவ்வளவு தைரியம் இருந்தா இனிய கன்னத்தில் அடிச்சிருப்பல அப்படின்னு கேட்டாரா? ஏண்டா, என் கையை பிடிச்சி இழுத்து ஆணியை வச்சு அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியாடான்னு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வந்தாரா? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு முன்னு இருக்க பிசாசே ஆளை காணும். அப்படின்னா அவரை யாரு எதுக்க முடியும்? ஆனா அவ்வளவு தீமை செஞ்சவங்களையும் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இது மனசுல கூட நிக்க விட இடம் இல்லை அவருக்கு. நமக்கு எவ்வளவு நாளானாலும் எவ்வளவுதான் ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு காலத்துல ஏதோ ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினவங்களை இன்னைக்கு நினைச்சாலும் குமரி குமரி அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வருதா? அப்படி செஞ்சிட்டாங்க பாஸ்டர். எப்ப? 35 வருஷத்துக்கு முன்னாடி. 27 வருஷம் ஆச்சு. அவங்க படுத்துற பாடு இருக்க, நல்லதையா நான் செஞ்சேன், ஆனாலும் அவங்க இப்படி எனக்கு நன்மைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நான் செஞ்ச நன்மைக்கெல்லாம் தீமை செஞ்சிட்டாங்க. மனசுல காயம் இருக்கா? அல்லேலூயா. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க? இருக்கா இல்லையா? வருதா வரலையா? இல்லையா? எனக்கு எந்த வருத்தமே கிடையாது. யார் மேலே நான் எவ்வளவு நன்மை செஞ்சவங்க தீமை செஞ்சாலும் நான் அவங்களை மன்னிச்சுட்டேங்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நம்முடைய தலைவன் என்ன சொல்லியிருக்கார்? நம்முடைய ராஜா என்ன சொல்லியிருக்கார்? தீமை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்யன்றிருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் நன்மை செய்வதில் நாம ஒரு நாளும் சோர்ந்து போகவே, ஏன் என்னால நன்மை செய்ய முடியல, தீமை செஞ்சிடாத. ஒரு நாளும் ஒருத்தருக்கும் தீமைய மனசுல கூட என்ன செஞ்சிடாத, நினைச்சிடாத. மனசுல செய்ய முடியாது, மனசுல கூட நினைச்சுக்கோ. ஏன் மனசுல நினைக்க கூடாது சொல்லுங்க? மனசுல ஏன் தீமை நினைக்க கூடாதுன்னா, மனசுல நீ தீமையை நினைச்ச உடனே நீ அவன் காலுக்கு கீழே போயிடுவேன்னு அர்த்தம். உன்னை வந்துடுவான், அவனை நீ நம்மால்றா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? கழுத்துல ஏறி மிதிச்சுக்கிடுவான். இதுக்குத்தான் சொல்றேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கதான் இருக்கிறேங்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனசுல நீ தீமை நினைச்சிட்டாலே போதும், விளங்க மாட்டான்டா, இந்த உருப்படியோடய சேர மாட்டான்டா அப்படின்னு மனசுல வெளியே சொல்ல வேண்டாம். நான் பண்ண நன்மைக்கு, நான் செஞ்ச உதவிக்கு இவன் எனக்கு இப்படியா செஞ்சான் அப்படின்னு உள்ளுக்குள்ள பொறுமுனாலே நீ அவன் காலுக்கு கீழே போயிருவ. சத்தியம். இந்த மனதை கண்ட்ரோல் பண்ணிட்டா நான் நன்மை செய்ய வேண்டியது என் பொறுப்பு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சத்தமே வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும். அதாவது நன்மை செய்கிறதுல ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வந்துடணுமா. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி எப்படியெல்லாம் நன்மை செய்யறது ஞானமா செய்யணுமா. ஆனா நமக்கு தீமை செய்யறது ஞானமெல்லாம் வெளிப்படும். இவனை எப்படி எப்படியெல்லாம் கவுத்தலாம், இவனை எப்படி எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம், இவனை எப்படி எப்படியெல்லாம் உல்டாவா வேலை செய்தா நம்ம புத்தி. அதே மனுஷீக புத்தி, பிசாசின் புத்தி.
இவனை எப்படி மாட்டி விடலாம், இவனை எப்படி அவமானப்படுத்தலாம், இவனை எப்படி கேவலப்படுத்தலாம், இப்படி வருது அப்படின்னாலே குடும்பி அவன் கையில இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். யாரு கையில? பிசாசு கையில. எப்பனாலும் கீழே போட்டு ஒரு மிதி மிதிப்பான், தலையை வச்சு என்ன செய்வான், அவன் பாதத்துக்கு கீழே நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறதுல அங்க சொல்லப்பட்டு ஞானம் உள்ளவர்களா இருக்கணுமா. அப்படின்னா ஒரு ஞானவான் எப்படி எப்படியெல்லாம் நன்மை செய்யணும்னு யோசிச்சு என்ன செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற ரொம்ப கடினமா உங்களுக்கு தெரிஞ்சா ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு பிரியமானபடி பேச முடியும். நீங்க உங்க மனசு சொல்றபடி கேளுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா பிசாசு உங்களை பிடிச்சு குடும்பிய பிடிச்சு ஆட்டுல ஐயோ பாஸ்டர்மீங்க அப்பம்போது ஒன்றும் செய்ய முடியாது என்னால. ஏன்னா நான் தானே சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் நீயே வந்து இப்ப பிடிப்பான், நீ தான்டா சொல்லி கொடுத்த அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய்கிறதுல ஞானிகளா இருக்கும்போது அடுத்த வார்த்தை சொல்லுது, தீமைக்கு பேதைகளா. பேதைன்னா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. தீமை செய்ப்பா, அந்த இப்படி பேசப்பா, இப்படி பேச, இப்படி எல்லாம் நீ வில்லங்கமா பேசப்பா, நமக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லவே வேண்டியதில்லை. இங்க ஏகப்பட்ட வில்லங்கமா பேசுறதுக்கு நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுத்துருக்கான் பிசாசு. உள்ளதா இல்லையா? அப்படி திருகி அவன் இப்படித்தான் பேசுவான்னு நம்ம கற்பனை பண்ணி அதுக்கு முன்னாடியே நம்ம அப்படி பேசிடுவோம். இதெல்லாம் பிசாசின் பிடியில நம்ம சிக்கி இருக்கோங்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அதிர்ச்சி ஆகிறது மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கங்க. அதிர்ச்சி ஆகிறது மாதிரி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் இந்த வசனத்தின்படி நடக்கிற நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களை என்னையும் பார்த்து பைத்தியம்னு சொல்லணும். சொல்லலைனாத்தான் சிக்கல். ஆமென். நம்மளை பார்த்து இந்த இருக்க அந்த ஆளு ரொம்ப விவரமான ஆளு, ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு சொன்னா நீ பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு அர்த்தம். ஷாக்கா இருக்குல்ல? ரொம்ப திறமையான ஆளு, எதுலையும் மாட்ட மாட்டாரு, அவ்வளவு விவரமா ஒரு ஏமாறவும் மாட்டாரு. நம்மளை பார்த்து பிசாசு சொல்ல வைக்கணும். நிறைய பேர் சொல்ல வைக்கணும். இந்த போறம்பாரு ஏமாளி, பிழைக்க தெரியாதவன், பைத்தியக்காரன், இதை சொல்லணும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வார்த்தை வந்தே ஆகணும். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உங்களை என்னையும் பார்த்து உலகம் என்ன சொல்லணும்? லூசுன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கார சொன்னா மட்டும் இந்த குதிக்கிறோம், அட லூசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா. லேலுவா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு நம்ம அடிச்சு நம்ம சொல்லணும், நம்மளை மத்தவன் சொல்லணும். இந்த போது பாருங்க பைத்தியம். லேலுவா சொல்லுங்க. உங்களை பார்த்து சொன்னாங்களா யாராவது? என்னைய பார்த்து பைத்தியம்னு சொன்னாங்க, என் காது கேட்கங்கிறவங்க கை உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்கட்டும். சொல்லியிருக்காங்களா? அதான் பாக்கியவதியா இருக்கீங்க. பத்மாவதி பாக்கியவதியா. உங்களை பார்த்து லூசுன்னு சொல்லணும். அல்லேலூயா. சட்ட லூசா இருக்குன்னு சொல்ல, அதை சொல்லல. இப்படி லூசு பைய மாதிரி ஏசுனார் போறியாடான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னாதான் பிசாசு பேசின உடனே நமக்குள்ள என்ன வருதுன்னு பாக்குறதுக்காக கர்த்தர் அப்படி பேச வைப்பாரு. அல்லேலூயா. எவனாவது என்னமா ஒண்ணு சொன்ன உடனே அப்படியே உள்ளத்துல இருந்து பொங்கி பொங்கி வந்துருச்சுன்னு நானாகும். பிசாசு குடும்பிய பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு வார்த்தையும் தரையில விட. ஏசுநாதரையே பார்த்து பைத்தியம், மதிமயங்கி இருக்கிறார், பிசாசுகளின் தலைவன், இன்னும் வேற என்னது, போஜன பிரியன், தின்னி பண்டாரம். நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல. ஆமென் சொல்லுங்க. லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னாதான் நமக்கு இடிக்கும். நம்மளை பார்த்தெல்லாம் இப்படி சொல்லுவாங்களா? சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன்.
எதுக்கு போறான்னு நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு? அங்க கொடுக்குறாங்கயா அப்படின்னு சொல்லணும். ஆமான்னு சொல்லுங்க. ஆனா நம்ம இங்க இருக்கிறதையும் காணிக்கையில போட்டுட்டு நம்ம போறோங்கிறது உண்மை, நமக்கு தான் தெரியும். ஆமான்னு சொல்லுங்க. இங்க யார் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு இருக்கா? நம்ம தான் இருக்கிறதையும் கொண்டு வந்து 10 ரூபா 15 ரூபாய் வச்சிருக்கிறதையும் போட்டு போயிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்லுவான் கொடுக்குறாங்கயா. நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. ரொம்ப ஏழையான வீடு. நானும் என் மனைவி அந்த பாஸ்டரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். தரித்திரம்னா தரித்திரம், அப்படிப்பட்ட அட்ட தரித்திரம் அந்த வீடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பெரிய பைபிள் யாருமே வச்சிருக்கலையா? பெரிய பைபிள் வச்சிருந்தார். இந்த லேப்டாப் தாண்டி ஒரு பைபிள் வச்சிருப்பாரு. அந்த லேப்டாப் இருக்கும்ல, பெருசா இருக்கும்ல, அந்த ஃபுல் பீட்ல பாதி இருக்கும். அந்த பைபிளை கையில தூக்கிட்டு இப்படி கக்கத்துல இடுக்கிட்டு உள்ள போனாரு ஜெபம் பண்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வீட்டுல போனா நிக்கிறதுக்கே இடம் இல்ல. போய் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வீடை பார்க்கவே பரிதாபமா இருக்கு, 6க்கு 6 சின்ன இடம், அதுக்குள்ள ஒரு தறி நிக்குது, எப்படி உள்ள போவேன்னு நினைக்கிறீங்க? உள்ள போய் கர்த்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதி, இவர்கள் உண்மை தேடி விட்டார்களே, ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் கூட வாசிக்க நேரம் இல்லை. ஏன்னா அங்க நிக்கவே இடம் இல்லை. பிறகு என்னது, பைபிள் வச்சு ஜெபம் பண்ணிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையா அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை செஞ்சு ஒரு கடை வைக்க உதவி செஞ்சார். அடுத்த மாசமே ஒரு கடை வைக்கிறாங்க. கடை வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். கடனை உடனே வாங்கி அவங்க எப்படியோ அவங்க அப்பா உதவி செஞ்சு, இன்னொருத்தவங்க உதவி செஞ்சு ஒரு 20,000 ரெடி பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, கடையை வச்சுட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பி மாதிரிலாம் சொல்றாங்க, வந்தாங்கல்ல, கையில பெருசா வச்சிருந்தாங்க. அந்த பேக்ல கொண்டு வரும்போது நான் நினைச்சேன், அந்த கருப்பு பேக் பெருசாக இருந்தது. போன உடனே அப்படியே கையில கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னது இது பெரிய பைபிள் கொண்டு போனது. 10 காசு கொடுக்கல. அவங்கதான் ஆண்டவருக்காக காணிக்க போடுவாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வழிவாசல் திறக்கிறார். ஆனா உலகத்தான் என்ன சொல்லணும், கொடுத்துட்டு போயிட்டாங்க. மொத்தமா என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு போனதுனாலதான் கடை வச்சிருக்கான்னு சொல்லி பப்ளிக்கா பேசுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் பேசணும். உங்களை பார்த்து சொல்லணும், போய் வாங்கிட்டு வர்றீல, போய் அங்க போய் கொடுக்குறாங்கல்ல, அள்ளிட்டு வர்றீங்களேங்கணும். இங்க இருக்கிறதையும் போட்டுட்டு வர்றது யாருக்கு தெரியும்னு மனசுல சொல்லிட்டு, கர்த்தாவே உமக்கு தெரியும், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டேய், உண்மையை சொன்னா வெக்க கேடுறா. நாங்க தாண்டா இந்த செலவுக்கு இருந்ததையும் போட்டு வர்றோம் அப்படின்னா, அட பைத்தியக்கார பழைய அடுத்த வார்த்தை வந்துடும். வருமா வராதா? வரும். அதுக்கும் நீங்க என்ன செய்யப்படாது, வருத்தப்படப்படாது. அவன் தீமை செஞ்சாலும், அவன் அப்படி பேசினாலும், நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த வருத்தமோ, அவனை இப்படி பேசுறானேங்கிற சஞ்சலமோ எதுவும் வராம அவன் அப்படித்தான் பேசுவான். ஆமென் சொல்லுங்களேன். நாம அப்படிப்பட்ட எந்தவித வருத்தத்துக்கோ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி உடனே மனசு வருத்தப்பட்டு செவம் பண்றது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, எந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. என்னன்னா அவன் இப்படி பேசினா என்ன? ஆமென் சொல்லுங்க. தீமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. தீமை செய்கிறதற்கு, தீமை யோசிக்கிறதற்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், பேதைகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தீயவைகள் நமக்குள்ள வந்தனாகும் உடனே பேதையா மாறிடணும். பேதைனா என்னங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்தோம். தீமை செய்யணும் அப்படின்னோடனே ஒன்னும் தெரியாம ஆயிடணும். ஆனா நன்மை செய்யறதுக்கு விதவிதமா யோசிச்சு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் ஆச்சு, அதனால நான் முடிக்கிறேன். இன்னொரு வசனம், இன்னைக்கு வாசிச்சதான வசனத்துல முதல் வசனம் 110:1 வாசிங்க சீக்கிரம். கதை மட்டும் வாசிங்க. ஆண்டவரை நோக்கி, என் கர்த்தர் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். 110 அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாதபடியாக்கி போடும் வரைக்கும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது? நமக்கு நம்ம சத்துரு நமக்கு பாதத்துக்கு கீழே வரணும்னா
நாம் தேவனுடைய சமூகத்துல உட்கார பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ற, நீ என் வலது வருஷத்துல என் பக்கத்துல வந்து உட்காரு, உன் சத்துரு உன் காலுக்கு கீழே வருவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க போய் உட்காரணும்? எங்க போய்? தேவ சமூகத்துல, அவருடைய வலது பாரசத்துல, அவர் பார்வையில, அவர் பாதத்துல. வேற எங்கேயும் போய் உட்கார்ந்தா அவனுடைய பாதத்துக்கு நாம போயிடுவோம். சிம்பிளா நம்ம பாதத்துக்கு கீழே அவன் வரணும்னா நான் அவர் பாதத்துக்கு போகணும். அவர் பாதத்துக்கு நான் போகாம நான் வேற எங்கேயாவது போய் உக்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தேன், மற்ற எதையாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னா உறுதியா நான் அவன் பாதத்துக்கு கீழே இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய காரியங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கணும், கிருபையில வாழணும், தேவையில்லாத உறவுகளை சொல்லுங்க கட் பண்ணணும், உலகத்தோடு உள்ள உறவு, உலகத்துக்காக வாழுகிற உலகத்து அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் கட் பண்ணுங்க. ரெண்டாவது மூணாவது என்னது? நன்மை செய்வதில் சொல்லுங்க சோர்ந்து போகாம நன்மை செய்வதில் ஞானிகளாயிருந்து நன்மையை மட்டுமே செய்கிறதற்கு நம்ம ஞானத்தை பயன்படுத்தி தீமையே செய்ய தெரியாத பேதைகளா நாம என்ன செய்யணும்? இருக்கணும். எனக்கு எந்த தீமையுமே தெரியாதியா, தீமையே பேச தெரியாது, தீமையை பார்க்க தெரியாது, தீமையே செய்ய தெரியாதுங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய புத்தி எல்லாம் தீமையா இருக்குது. அதை மாத்துறதுக்குத்தான் ஆண்டவர் இப்படி முயற்சி பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசுக்கு தான் சொல்லப்பட்டிருக்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த அவரு தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லதை மட்டும்தான் பார்ப்பார். ஏன் அப்படி எழுதியிருக்குன்னா நாமும் அப்படி மாறணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. நல்லதை மட்டும்தான் பேசுவேன். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல மாட்டீங்க. நல்லதை மட்டும்தான் பேசுவேன் சொல்லுங்களேன். காசா பணமா? நல்லதை மட்டும்தான் பேசுவேன், நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன், நல்லதையே செய்வேன், தீமையை பார்க்க மாட்டேன், தீமையை செய்ய மாட்டேன், தீமையை குறித்து கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எது தீமைன்னு தெரிஞ்சாலும் அதில் தான் நான் நிலைச்சிருப்பேன்னா, தப்புன்னு தெரிஞ்சதுல துணிஞ்சு அதுலயே நின்றுகிட்டு இருந்தா அவன் பிறகு உங்களை குடும்பியை பிடிச்சு ஆட்டுறது நிச்சயம் தான். அல்லேலூயா. நான் பிசாசை மிதிப்பேன் அவன் சொன்ன, நான் இப்ப உன்னை மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு? அல்லேலூயா சொல்ல. இல்லை, நீ ஏன் பாதத்துக்கிறதே இருக்க, நீ என்னைய மிதிப்பேங்கிற? மிதிக்கணும்னா முதல்ல விடுபடணும், அதுக்கப்புறம் தான் மிதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. அவருடைய வலது பரசத்துல அவரோடு போய் உட்காருங்க. அவர் உங்களுக்கு பாதபடி ஆக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்தெந்த சத்துருக்கள் இருக்கிறாங்களோ, உங்களுக்கு விரோதமா பிசாசு எந்தெந்த இந்த சாத்தானுடைய கிரியைகள் இருக்குதோ அதெல்லாம் உங்க பாதத்துக்கு கீழே வரணும்னா அவர் பாதத்துல உட்காருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு தனி ஜெபம் உண்டு? எத்தனை பேர் தேவ சமூகத்துல தனித்து போய் உட்கார்றீங்க? குடும்ப ஜெபம் எல்லாம் வேற. நான் குடும்ப ஜெபத்தை சொல்ல மாட்டேன். குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா ஜெபிக்கிற நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கவனிங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறது? போய் ஒரு மணி நேரம் நான் தேவனோடு உட்கார முடியுதா? ஒரு மணி நேரம் நீ தேவ சமூகத்துல இல்லைன்னா உறுதியா உன் குடும்பி அவன் கையில தான். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 1 hour, ஒரு 24 hours ஒரு 1 hour நீ தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு வேதத்தை தியானிச்சு அதை ஆராய்ஞ்சு பார்த்து, அதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். அது வேற விஷயம். ஒரு 2 வசனத்துக்கே நான் சொல்றேன்.
அதுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வந்தா 1.5 hours 2 hours ஆயிடும். அதை உன்னால செய்ய முடியலைன்னா உன் குடும்பி சத்தியமா சொல்றேன் அவன் கையில. அல்லேலூயா. ஐயா எனக்கு நேரமே கிடையாது, 24 மணி நேரம் கொடுத்ததுக்கிட்ட போய் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை உனக்கு மட்டும் 10 மணி நேரம் கொடுத்துருக்கனாடா ஒரு நாளுக்கு? 24 hours எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வகுத்துக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்? 3 நேரமும் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் 1 மணி நேரம் சாப்பிட்றோம் டெய்லி. ஒரு சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் அப்படின்னு எடுத்துட்டாலும், சில பேர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் வேற கணக்கில் விட்டுருங்க. சிலருக்கு அது வேலை, அது வேற விஷயம். இந்த 3/4 வகுத்துக்கு வேலை செய்யறதுக்கு 8 மணி நேரம் எடுக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? 8 மணி நேரம் மல்லு கட்டுறோம்ல, தறியோடையும் பிள்ளைகளோடையும் என்னென்னமோ செய்யறோம் இல்லையா? எதுக்கு? இந்த சான் வகுத்த கழுவுறதுக்கு தானே. ஆவிக்குரிய மனுஷனுக்காக எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நிக்கிற? அட்லீஸ்ட் 1 hour குறைந்தபட்சம். ஏன் ஆண்டவர் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு கேட்டா தெரியுமா உங்களுக்கு? 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. 1 மணி நேரத்தில் என்னைய பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியாது. இன்னும் 1 hourல என்னைய பிடிக்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிருவீங்கடா. ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லை. 1 hour தான் இருக்கு. அந்த 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் 1 மணி நேரம். சும்மா ஒரு சொல்றதுக்காக சொல்றோம். 1 hour ஆகிலும் தேவ சமூகத்தில் மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்ட் இல்லை அப்படின்னா சாத்தான் குட்டிய பிடிச்சு ஆட்டுறது நிச்சயம். நீ அவனுடைய தலையை நசுக்க முடியாது, அவன் உன் தலையை நசுக்கிட்டு இருப்பான். நீ நினைக்காததை சிந்திப்ப, நினைக்காததை பேசுவ, நீ விரும்பாததை செய்வ, பாவம் உன்னை மேற்கொள்ளும். எழுதி வச்சுக்கங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் தனித்து உட்காருங்க. கூட்டமா கோயந்தா போறதெல்லாம் சரிதான். இங்க வந்து 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம்ல பாஸ்டர், வாரத்துக்கு போதுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 நேரம் சாப்பிடுங்க. வாரம் பூரா பட்னியா இருக்க முடியுமா? தனிப்பட்டு தேவனோடு உறவாடலைன்னா பிசாசை ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் இன்னைக்கு அதிகாலையிலேயே நீங்க தேவ சமூகத்தில் தேடிட்டீங்கன்னா ஜெயம் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சூரியன் உதிக்க முன்னதாகவே நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒரு 1 hour 2 hour இருந்துருங்க. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ண என்னது ஜெபம் இருந்தாலும் உங்க சிந்தனை ஒருமனப்படவே படாது. நிறைய பேருடைய வாழ்க்கை அதிகாலையை பார்க்கறதே முடியல. நீங்க தேவனுடைய ஆவியானவரோடு தேவனோடு இணைஞ்சு உங்க இருதயம் அப்படி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை தூங்க விட மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. அது வயசானதுக்கு அப்புறம் தூக்கம் வராம போறது வேற விஷயம். நான் அதை சொல்லலை. இவ்வளோ டயர்டா பகல் முழுவதும் பல காரியங்களை செஞ்சுட்டு நைட்டு 11:30 மணிக்கு படுக்கிறோம். 11:30 மணிக்கு படுத்தா எத்தனை மணிக்கு எந்திக்கலாம் சொல்லுங்க பாப்பா? நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா எந்திக்கணும். எத்தனை மணிக்கு எந்திக்கலாம்? 11 மணிக்கு மேல படுக்கிறோம். 11:30 மணிக்கு எத்தனை மணிக்கு எந்திக்கலாம் சும்மா சொல்லுங்க. சரீரத்தை பேணி பாதுகாக்கிறவங்க சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் தூக்கம் அவசியம்? 12 மணி நேரமா? 12 மணி நேரம் தூங்கினா உருப்படியோடய சேர போறது கிடையாது. 6 hours ஆகிலும் என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். 11 மணிக்கு மேல படுத்து 2:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுறாரு. அப்படி ஜம்முன்னு இருந்து எத்தனை மணி நேரம் ஆகுதுங்க? 2:30 மணி, 3 மணி நேரம் ஆண்டவர் எழுப்பினார்னா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன நேரத்தில் எழுப்பி விட்டாரு? படுத்ததே 11:30 அப்படின்னு பார்த்தா 2:30 மணி எந்திரிச்சு ஜெபம் பண்ணா ஒரு 2 மணி நேரம் 2:30 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் படிச்சு தூங்கணும்னால ஒன்றும் தப்பு. ஒரு 6:30 7 வரைக்கும் கூட தூங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 10 மணிக்கு படுக்கிறதே அல்லது 9:30 மணிக்கு படுத்து இழுத்து மூடி படுத்தா 7:30 மணி வரைக்கும்
குரட்ட சத்தம் கேட்டனாக்கும் உன் தலை குடும்பி எங்க இருக்கு சொல்லுங்க. சாத்தானை மிதிப்பேன். ஆஹா, நல்ல பாட்டு. ஆமென் சொல்லுங்க. சாத்தான்ல மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு தேவ பிள்ளைக்கு 5 மணி நேரம் தூக்கம் அதிகம், எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். உலகத்துல 6 மணி நேரம் 8 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தை கர்த்தருக்கு நீ கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எந்திரிச்சு காலையில உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஒன்றும் செய்யாது, தேவ கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிருபை பெருகும். எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, ஜெபம் பண்ணவே தெரிய வேண்டாம். முழங்கால் போட்டு ஏசப்பா உங்க கிருபை என்னை மூடட்டும், எங்க குடும்பத்தை மூடட்டும், சபையை மூடட்டும், இதை சொல்ல தெரியாதா? இதான் ஜெபம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீ நல்லவர் வல்லவர். உங்களுக்கு தெரிஞ்ச 2 பாட்டை ஒரே பாடுங்களேன். இப்ப என்ன ஏசுனாருன்னு புளிச்சு போச்சு நான் சொல்ல போறாரு? என்னடா ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி இதையே படிக்கிறேன் நான் சொல்ல போறாரு? நீ படிக்கிறதான் பாட்டு அவர் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. தாளமும் வேண்டாம், ராகமும் வேண்டாம், ஏசுனாரு ரசிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை எப்படி அம்மாங்கிறதுக்கு உம்மான்னு கூப்பிடுதுன்னு சொல்லி நம்ம சரிக்கிறோமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். தண்ணிங்கிறதுக்கு அண்ணின்னு கேட்ட உடனே குண்டி கொடுக்குறோமா இல்லையா பிள்ளைக்கு? அது மாதிரி செய்வாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல போய் நீங்க நிக்கணும். தேவ சமூகத்துல முழங்கால போட்டு அவருக்கு முன்னதாக போய் உங்க சிந்தையை அவர் பக்கம் திருப்பி அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒன்னும் ஜீவன கிருபை தானா பெருகும். இல்லையா சொல்லுங்க. தேவ சமூகம் இந்த வாரத்துல அதை தொடங்குங்க. பிசாச நம்ம காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு சமாதானத்தின் தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போமா? 16:20. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, வெரி வெரி ஷார்ட் பீரியட். சீக்கிரத்துல உங்க சாத்தான உங்க காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப அடுத்த கேள்வி, உங்களுக்கு விருப்பமானு கேட்கிறார். அவர் விரும்புகிறார், அவர் செய்ய நினைக்கிறாரு. நீங்க விரும்புறீங்களா? பிசாச காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு நீங்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க விரும்புனா முதல்ல தேவ சமூகம், கிருபை பெருகும், வசனத்துக்கு கீழ்ப்பிடிக்கிற ஒரு தாழ்மை போதும், எல்லாமே சரியாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சீக்கிரமா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாத்தானை உங்க பாதத்துக்கு கீழே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் 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 சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட அவர் ஆசையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே வாய் திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில சாத்தானுடைய கிரியைகள் என் பாதத்துக்கு கீழே வரணும்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல. நான் அநேக நேரங்கள்ல அவனுடையதான காலுக்கு கீழே, அவனுடைய கைக்கு கீழே நான் போய்விடுகிறேன். தயவா என்னை உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க அப்படியே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை மிதிக்கிறதற்காக உங்கள் மேல அவர் 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 திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவனை மிதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவன்கிட்ட மிதி வாங்குறதுக்கு நம்ம இல்லை, நாம அவனை மிதிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரு சாத்தான்கிட்ட மிதி வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் காலை வச்சு அவனை மிதிக்க வைக்கிறதா என் திட்டம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில அவனுடைய ஆளுக, அவனுடையதான ஆதிக்கம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ 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 அவனை மிதிக்கணும்னு தான் நான் விரும்புறேன், அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் போது, தேவ சமூகத்துல நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது சாத்தானை நம்ம மிதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பிசாசை மேற்கொள்ளணும், நான் பிசாசை ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா. சொல்லுங்க, அதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா. நான் ஆண்டவரே அவனுடைய பிடியிலேயே நான் வாழக்கூடாது, என் பிடிக்குள்ள அவன் வரணும், என்னுடையதான காலுக்கு கீழே கொண்டு வருவேன்னு சமாதானத்தின் தேவன் சொல்லி இருக்கிறீங்க. என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்த விரும்புகிறேன், உங்க கிருபைக்கு கீழேயே இருக்க விரும்புகிறேன், உங்க பக்கத்துல வந்து உட்கார விரும்புகிறேன். சொல்லுங்க, உங்க பக்கத்துல வந்து நான் உட்கார விரும்புகிறேன்ப்பா. ஒரு 1 hour ஆகிலும் சொல்லுங்க, ஒரு 1 hour ஆகிலும் வாயை திறந்து சொல்லுங்க பிள்ளைகளா. ஆமென். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, 1 hour ஆகிலும் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். 1 hour ஆகிலும், அட்லீஸ்ட் 1 hour ஆகிலும் நான் கொடுத்து அவரோடு போய் உட்கார்ந்துருப்பேன். நீங்க ஒன்னும் எல்லாருக்கும் உலகத்துக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டாம், அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. நன்றிப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை மூடிக்கிட்டே இருக்கும். கிருபை பெருகிருச்சுன்னா பிசாசு ஓடி போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய குறைவுகளை குறைவா நினைக்காம சொல்றாரு, நீ என்னால் நிரப்பப்பட்டு பிசாசம் மேற்கொள்வதற்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீ உன் குறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற, என் நிறைய பாரு, என்னால நிறைய பாரு, என் நிறைய பாரு, என்னால நிறைய பாரு. என்னால நீ நிரம்பிட்டேனா அவன் உன் பாதத்துக்கு கீழே வந்துருவான். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்களை நிரப்பி 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 தங்க கிருபைனால, தன்னுடைய கிருபைனால, தன்னுடைய வல்லமைனால, தன்னுடைய மகிமைனால நிரப்பி 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 உங்க பாதத்துக்கு கீழே, உங்க பாதத்துக்கு கீழே ஒரு மிதிச்சு சொல்லுங்க, என் பாதத்துக்கு கீழே பிசாச கொண்டு வர தேவன் பிரியமா இருக்கிறார். ஒரு மிதிச்சு சொல்லுங்க, என் பாதத்துக்கு கீழே பிசாசு வருவான். அதுதான் தேவ திட்டம். நான் அதற்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அதற்கு கீழ்ப்படிவேன். ஒரு காலம் தீமையை யோசிக்க கூட மாட்டேன், யாருக்கும் தீமை நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, இதுதான் பிசாசுக்கு இருக்கிற வழி. உங்களை பிசாசு பிடிக்கிறதுக்கான வழி என்ன தெரியுமா? தீமை நினைக்காதீங்க, தீமை செய்யாதீங்க, தீமை யோசிக்காதீங்க, தீமையை பேசாதீங்க. நன்மை செய்யறீங்களோ இல்லையோ தீமையை பத்தி பேசாதீங்க, யாருக்கும் தீமை நினைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் சிந்த இனி தீமையை யோசிக்க கூடாது, தீயதை யோசிக்க கூடாது, யாருக்கும் தீமை நினைக்க கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி கிழப்பதான் சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த ஒரு சின்ன தீமை போதும் பிசாசு உங்களை மிதிக்கிறதுக்கு. ஒரு சிறிய தீமையான நினைவு போதும் அவன் உங்களை கைப்பற்றுறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் முடிஞ்சா நன்மை செய்வேன் சொல்லுங்க, முடிஞ்சா நன்மை செய்வேன், முடியாட்டி சும்மா இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். தீமை மட்டும் செய்ய மாட்டேன், தீமை மட்டும் பேச மாட்டேன், தீயது என் வாயிலிருந்து வராது, வரக்கூடாது, வரக்கூடாது சொல்லுங்க, வரக்கூடாது, வரக்கூடாது. அசிங்கமான வார்த்தை வரக்கூடாது, யாரையும் காயப்படுத்துற மாதிரி, குற்றப்படுத்துறது மாதிரி வார்த்தை வரக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அப்படி சொல்லி உணர்த்துறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன்.
நீங்க குறைவா இருக்கீங்கன்னு குற்றப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க குறைய நிறையாக்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் பேசினார்னா எல்லாம் நிறைவா மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற துர்க்குணம் எல்லாம் நற்குணமா மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள துர்க்குணம் தான் இருந்தது, ஆனா தேவன் அதை நற்குணமாய் மாற்ற விரும்புகிறார். ஓ ரபா சந்த ரபல கரபல பலதி அந்த ரபல. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. என் துர்க்குணம் எல்லாம் மாறி நற்குணமா மாறி கிறிஸ்துவின் சுபாவம் வரப்போகுது. நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனா, ஓ நல்லதையே பேசுகிறவனா, நன்மையை மட்டும் செய்கிறவனா, தீமையை பற்றி தெரியாதவனா, தீமை செய்ய தெரியாதவனா, தீமை பேச தெரியாதவனா, தீமைக்கு பேதையா நான் மாற போகிறேன். சொல்லுங்க, மாற போகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மையை மட்டும் தான் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் நிறைவு, நிறைவு. ஆண்டவர் தான் நிறைவு. அந்த நிறைவு வரும் பொழுது குறைவு ஓடி போகும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிறைவு உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா குறையெல்லாம் காணாம போயிடும். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அந்த நிறைவான ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த நிறைவு வந்துட்டா என் குறைவெல்லாம் மாறி, என்னுடைய துர்க்குணம் எல்லாம் நற்குணமா மாறி, என்னுடைய தீமை எல்லாம் நன்மையா மாறி, என்னுடைய பேய்த்தனம் எல்லாம் அந்த திவ்ய சுபாவமா மாறி, அந்த மகிமையான ஆவியானவர் எனக்குள்ள வந்து அந்த நிறைவுக்குள்ள நடத்த நான் என்ன விட்டு கொடுக்கிறேன். நான் அவருடைய சமூகத்துல போய் உட்காருவேன்னு சொல்லுங்க. ஓ நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. அப்பா, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, அந்த ஆவியானவர் வந்து உங்களை நிறைவான ஆசீர்வாதத்திற்குள், கிறிஸ்துவின் நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்,
அவர் விரும்புகிற ஆசீர்வாதத்துக்குள் ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னை நடத்த போதுமானவர். அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அந்த சமாதானத்தின் தேவன். நீங்க சமாதானமா வாழணும்னா, நீங்க சந்தோஷமா கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா வாழணும்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானை எல்லாம் உங்க பாதத்துக்கு கீழே கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு நீங்க இடம் கொடுத்து, அதற்கு நீங்க விட்டு கொடுத்து, அதற்கு அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களானால் சீக்கிரத்துல, ஆமென் சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, சீக்கிரமாக. சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? சீக்கிரமாக, சீக்கிரமாக சாத்தான் என் பாதத்துக்கு கீழே வர போகிறான். விசுவாசிக்கிறவங்க சத்தமா 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 சொல்லுங்க. எனக்கு விரோதமா என்ன அடிமைப்படுத்தி, என்ன கஷ்டப்படுத்தி, என்ன அவன் பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிற அந்த பிசாசினுடைய கிரியைகளை என் பாதத்துக்கு கீழே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சீக்கிரமா கொண்டு வருவான். I believe. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்படி செய்ய விரும்புகிறதற்காக நன்றி. நானும் அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள அந்த திவ்ய சுபாவம் மலர்ந்து கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய சுபாவத்தை, உம்முடைய காரியத்தை எங்களில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்தின் தேவனால் ஆளுகை செய்யப்பட போகிறீர்கள். ஆமே, உங்க குடும்பத்துல தேவ சமாதான ஆளுகை செய்யப்பட போகிறது. உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சாத்தான் உங்க கால்களுக்கு கீழே வரப்போகிறான். நீ கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டு விலக வேண்டியதை விலகி செய்ய வேண்டியதை செய்தா உன் வீட்டுல சமாதானம் குடிகொண்டிருக்கும். கஞ்சி இருக்கோ இல்லையோ சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சமாதானத்தினால் உன் இருதயம் பூரிக்கும். கர்த்தர் சொல்றார், எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. நீ மாத்திரம் கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடு. அவர் பாதத்தை தினந்தோறும் பற்றி பிடி. அவர் சொல்லுகிறதற்கு உடனடியாய் கீழ்ப்படி. உன் வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை உங்க குடும்பத்துல பாக்குறத நீங்க சீக்கிரமா பாக்குறத நான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். தகப்பனே அப்படியே செய்து ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்க அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.